அதாவது கௌசல்யா எப்ப வந்தாங்களோ அன்றைக்கு வைத்தியர் அவங்களுக்கு சாமி பிடிச்சிருச்சு. வைத்தியர் அவர் திருந்த மாட்டேன், வைத்தியர் தான் துரோகி, வைத்தியர் தான் இல்லாமக்கணும். பாசம் அன்பு அக்கறை இருந்தா அந்த அந்த தங்கச்சியோட வார்த்தையை நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க தான் சில விஷயங்களை வந்து தொடக்கி விடுறீங்க. அந்த அந்த அது தங்கண்டாப்பா, அது 98ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சின்ன புள்ளடாப்பா, அதுக்கு தெரியாதுடாப்பா. அந்த தங்கச்சி வந்து தெளிவாதான் நீ சொல்லுது. ஒன்று அந்த பக்கத்துல காலை வச்சிருக்கணும் ரோட்ல, இல்லைன்னா வந்து வீதியில இந்த பக்கத்தை காலை வச்சிருக்கணும். ரெண்டு பக்கத்துல வந்து கவுட பிரிச்சு கொண்டு நின்றீங்கன்னா உங்களினுடைய தந்தையா தமிழீழ விடுதலை புலிகள்ல காவல்துறையாக பணிபுரிஞ்சவர். அப்ப அப்பேற்பட்ட ஒரு தந்தையினுடைய மகன் எப்பேற்பட்டவரா இருக்கணும், எப்பேற்பட்ட பண்புகள் இருக்கணும், எவ்வளவு முன்னுதாரணமாக செயற்படணும். உலகத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க எங்கட தலைவரை பத்தி ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறான விமர்சனத்தை வச்சிருக்கிறேன், தவறான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன், தவறா கதைச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி ப்ரூவ் பண்ணா நான் இந்த யூடியூப் சேனலை விட்டு போயிடுவேன். அப்ப யோசிச்சுக்கோங்க, நீங்க செய்யறதெல்லாம் வந்து இன்றைக்கு வேற இனத்துல இருந்து எங்கட தலைவர வீட்டு மண் எடுக்கிறதுக்காக வாராங்கட்டா காரணம் என்ன? ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் வாழ்ந்த அப்பேற்பட்ட ஒரு தலைவனினுடைய இனத்துல இருக்கிற ஒரு மகன் நீங்க எப்பேற்பட்டவராக நடந்து கொள்ளணும். யாருடா நீங்க எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள்ல டிக்டாக்ல இந்த கௌசல்யா அவங்களை எவ்வளவு கேவலமாக, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒரு பொடியனை ஏமாத்தி இருக்கிறா, நீ எல்லாம் ஒரு கண்ணியம், நீ எல்லாம் கதைக்க முடியுமா, நீ எல்லாம் ஒரு அரசியலுக்கு வர முடியுமா? எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை இந்த கௌசல்யாவை பார்த்து எவ்வளவு கேவலமா கதைக்கிறீங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா பல பேர் தூசணத்தாலையெல்லாம் கதைக்கிறீங்க. இதை பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இதே ஒரு தவற உங்களோட அம்மா இல்லைன்னா உங்களோட சகோதரி, உங்களோட அக்கா, உங்களோட உறவுகள் செய்திருந்தா இது போலதான் நீங்க டிக்டாக்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல, சமூக ஊடகங்கள்ல போட்டு கெட்ட வார்த்தைகளால விமர்சனம் பண்ணுவீங்களா? யோசிச்சுக்கோங்க. நீங்க யார தெரியுமா கேவலப்படுத்துறீங்க? இப்ப இதெல்லாம் ஒரு வேறு இனத்தவங்க இல்லைன்னா வேறு நாட்டுக்காரவங்க பார்க்கும்போது கேவலமா இருக்குமா இல்லையா? யார கேவலமா நினைப்பாங்க? எங்களினுடைய இனத்தை, எங்களினுடைய சமூகத்தை, எங்களினுடைய தமிழர்களினுடைய பண்பாடு இதுதானே. இது வேறொருத்தவங்க செஞ்சா பரவாயில்ல, எங்கட உறவுகள், எங்கட சொந்தங்கள், எங்களினுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க தான் இது போல ஒரு கேவலமான செயலை செய்றீங்க. அற்ப அரசியலுக்காக ஒரு சகோதரி ஒருத்தவங்களை, ஒரு தாய் போல பார்க்க வேண்டிய ஒரு பெண்மணியை எவ்வளவு கேவலமா நீங்க செய்யறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் வர்றதை விட மிகப்பெரிய கவலை தான் வருது. இன்னொரு விஷயம், இந்த வைத்தியர் அவங்க மேல உலகத்துல இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே, இலங்கையில இருக்கிறவங்க எல்லாருமே பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னடா, 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல அரசியல்வாதிகளால, பல தலைவர்களால மக்கள் ஏமாற்றப்பட்டு பல வலிகளும் வேதனைகளையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு. அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு தமிழ் பேசக்கூடிய மகன் மக்களுக்காக குரல் கொடுத்து வரும்போது, அட கடவுளா பார்த்து 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு, பல வருடத்துக்கு பிற்பாடு ஒரு தமிழ் பேசக்கூடிய மகனை, உண்மையான மகனை எங்களுக்கு காட்டியிருக்கிறான். அப்ப நாங்க இதை நழுவ முடியாத ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் என்று மக்கள் சிந்திச்சிருக்கிறாங்க. அதே போலதான் வைத்தியரம் என்ன செய்றீங்க? நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்கள் மேல வந்து எங்களுக்கும் ஒரு அன்பு இருக்கிறனாலதான் நாங்க கதைக்கிறோம். ஆனா நீங்க சில வார்த்தைகளை வந்து இன்றைக்கு கோபப்பட்டு கழிச்சிடுறீங்க, நாளைக்கு வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறீங்க, அதெல்லாம் ஒருத்தர் துரோகின்றீங்க, இப்படி பல விஷயங்கள் செய்றீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மக்கள் இவ்வளவு அன்பு செலுத்தும் போது நீங்க சில தவறான விஷயங்களை செய்யும் போது நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னடா, உங்களினுடைய தந்தையா தமிழீழ விடுதலை புலிகள்ல காவல்துறையாக பணிபுரிஞ்சவர். அப்ப அப்பேற்பட்ட ஒரு தந்தையினுடைய மகன் எப்பேற்பட்டவரா இருக்கணும், எப்பேற்பட்ட பண்புகள் இருக்கணும், எவ்வளவு முன்னுதாரணமாக செயற்படணும். இவ்வளவு கோபம்ன்றது மனுஷனுக்கு வரும், இல்லை என்று சொல்லல. ஆனா நீங்க ஒரு வைத்தியரனை எவ்வளவு ஆபரேஷன் செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு விஷயங்கள் நீங்க செஞ்சிருப்பீங்க. அப்படி செய்யும் போது இந்த எவ்வளவு நீங்க ஒரு துல்லியமா வந்து இந்த சத்திர சிகிச்சைகள் வந்து எவ்வளவு துல்லியமா செய்யற விஷயம். அப்ப அதுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும். அப்ப வைத்தியரை படிச்சவங்களை இப்படி கோபப்பட்டா ஒரு பாமர மக்கள் என்ன யோசிப்பாங்க? நீங்க செய்யறது தவறா? யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கு உலகத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க எங்கட தலைவரை பத்தி ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறான விமர்சனத்தை வச்சிருக்கிறேன், தவறான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன், தவறா கதைச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி ப்ரூவ் பண்ணா நான் இந்த யூடியூப் சேனலை விட்டு போயிடுவேன். அப்ப யோசிச்சுக்கோங்க, நீங்க செய்யறதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சமாவது தலைவர் இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது. எங்கட இனத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு தலைவன் எந்த ஒரு இனத்துக்கும் கிடைக்க மாட்டான். எங்கட சமூகத்துக்கு, எங்களினுடைய இனத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைவன் கிடைச்சிருக்கான். அதுல ஒரு கொஞ்சமாவது பண்பை நீங்க வளர்த்துக்கொள்ள கூடாதா? சிந்தித்து செயல்படும். ஏனென்று பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எவ்வளவு தவறு செய்தாலும் உங்கள் மேல மறுபடியும் இன்றைக்கு மக்கள் வந்து பேரன்பு கொண்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அரசியலுக்கு வரும்போது நீங்க எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையாக வந்தீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு தேங்காயை அடிச்சு சிதறினா எப்படி சிதறி இருப்பீங்க? உங்களுக்குள்ளேயே சண்டை பிடிக்கணும். அந்த டிக்டாக்கை நான் பாக்குறேன், நீங்க வந்து
எவ்வளவு எவ்வளவு ஒரு சில கதைக்கவே கூடாது, வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது, ஒரு தலைவனுக்கான பண்புல இருக்கவே கூடாது சில விஷயங்களை நீங்க கதைக்கீங்க. அதை பார்க்கும்போது கோபம் வரல, கவலை தான் வருது. மறுபடியும் 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 எங்கட இனத்துக்கு, எங்கட சமூகத்துக்கு, எங்கட மக்களுக்கு குரல் கொடுத்து ஒருத்தவன் வர்றான். ஆனாலும் ஏன் இதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீங்க? அப்ப அரசியல்ல வரும்போது முக்கியமாக எங்கட இனத்திலேயே, எங்கட மக்கள்லயே, எங்கட உறவுகளை எதிரியாக மாறுவாங்க. காரணம் என்னடா, இது அரசியல். அப்ப உங்களுக்கு தெரியும், எனக்கே ஒரு சாதாரண யூடியூபர் எனக்கே தெரியுதுண்டா, உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரிக்கு பல சூழ்ச்சிகள், துரோகங்கள் இதெல்லாம் வந்தா ஒரு தலைவன் போல நீங்க நடந்து கொண்டு அதெல்லாம் கடந்து வரணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலயுமே கோபப்பட்டு கொண்டிருந்தா சாதிக்க முடியுமா? சில விஷயங்களை ஒரு தந்திரோபாயமா நீங்க நடந்து கொள்ளணும். அப்ப பாருங்க, உங்களோட நீங்க கதைக்கும் போது உங்களுக்கு ஒரு வயசுக்கு ஒரு வயது மூத்தவரா இருந்தா கூட மரியாதையாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளணும். சாதாரண மனுஷன் நடந்து கொண்டா கூட நாங்க அதை கணக்கெடுக்க தேவையில்லை. நீங்க எங்கட இனத்துக்காக, எங்கட மக்களுக்காக போராடுறீங்கன்னு எப்பேற்பட்ட எவ்வளவு மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எவ்வளவு மக்கள் உங்களுக்கு அன்பு செலுத்துறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு சிந்தித்து செயல்படணும். இதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கு. நீங்க மக்களுக்காக குரல் கொடுத்த, மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்த ஒரு நல்ல மனுஷர் இன்றைக்கு பேரன்பு கொண்டு நீங்க தவறுகள் செய்தால் கூட மக்கள் மறுபடியும் 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 உங்கள்கிட்ட வராங்க. அப்ப நீங்க இதை மறுபடியும் தவறுகள் விடும்போது யோசிச்சு கொள்ளுங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது அந்த மனுஷர் மறுபடியும் மறுபடியும் ஒரு நோகடிக்கிற மாதிரிக்கு விருப்பம் இல்லாத சில விஷயங்களை செய்யும் போது நெஞ்சில ஊசி எடுத்து குத்துறது போல இருக்குமே. அப்ப நம்மட உறவுகளை உங்களையும் பாத்தீங்கன்னா கௌசல்யா அவங்களோட சேர்த்து எக்கச்சக்கமான விஷயங்களை கைக்கிறாங்க. நான் அந்த வீடியோல பார்க்கக்கூடிய சொல்றாங்க, அதாவது கௌசல்யா எப்ப வந்தாங்களோ அன்றைக்கு வைத்தியர் அவங்களுக்கு சாமி பிடிச்சிருச்சு. வைத்தியர் அவர் திருந்த மாட்டி, வைத்தியர் தான் துரோகி, வைத்தியர் தான் இல்லாமக்கணும். இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் கதைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு வீடு ஒரு அத்திவாரமே கட்டி முடிக்கலடாப்பா, ஒரு மாதம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியலண்டா, உங்களுக்கு எதிரி இருப்பாங்கன்னு தெரியும், உங்களுக்கு சூழ்ச்சி இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் உங்களால ஒரு மாதம் கூட தாக்கு பிடிச்சு உங்களால கடந்து வர முடியலண்டா, நீங்க எப்படி இதெல்லாம் செய்வீங்க? மக்களுக்கு எப்படி நீங்க சேவை செய்வீங்க? அதனால இன்றைக்கும் எங்களுக்கு கொஞ்ச நெஞ்சமாவது அன்பு இருக்கிற காரணத்தினாலதான் உங்களோட சில விஷயங்களை நாங்க கதைக்கிறோம். அதனால இன்றைக்கு ஒரு சாதாரண யூடியூபர் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க வச்சுக்கொள்ள கூடாது. யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கும் வேற இனத்துல இருந்து எங்கட தலைவர் வீட்டு மண் எடுக்கிறதுக்காக வாராங்கட்டா காரணம் என்ன? ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் வாழ்ந்த அப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய இனத்துல இருக்கிற ஒரு மகன் நீங்க எப்பேற்பட்டவராக நடந்து கொள்ளணும். உங்களோட தந்தை என உங்களோட தந்தை அதாவது தமிழீழ விடுதலை புலிகள்ல காவல்துறையாக பணிபுரிஞ்சிருக்கிறீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு மகனாக நீங்க திகழணும். யோசிச்சுக்கோங்க. நீங்க செய்யறதெல்லாம் சரியா? இன்றைக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க, நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க. முதலாவது நீங்க சரியான ஒரு தீர்மானத்துல இருக்கணும். உங்களினுடைய கொள்கை, உங்களினுடைய கோட்பாடு, நீங்க எந்த பாதையில போறீங்க அதுல தெளிவாக இருந்தா எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை நீங்க கடந்து போகணும். அதை விட்டுட்டு நீங்க உன்ன இன்னைக்கு துள்ளுறதும், நாளைக்கு குதிக்கிறதும், இன்னொரு பக்கம் பாயிறதும், இதெல்லாம் பார்க்கக்குள்ள நீங்க இன்னொரு சரியான பொறுப்புள்ள நபராக இருந்தா, உண்மையாகவே நீங்க கௌசல்யா அவங்க அந்த தங்கச்சி மேல பாசம், அன்பு, அக்கறை இருந்தா அந்த தங்கச்சியோட வார்த்தையை நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க தான் சில விஷயங்களை தொடக்கி விடுறீங்க. அது தங்கண்டாப்பா, அது 98ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சின்ன புள்ளடாப்பா, அதுக்கு தெரியாதுடாப்பா. அந்த தங்கச்சி தெளிவாதான் சொல்லுது, என்னைய பத்தி விமர்சனம் செய்தால் எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் இதெல்லாம் தாண்டினா போவன். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சட்டத்திறன் என்ன, ஒரு கௌசல்யா இப்பேற்பட்ட ஒரு தங்கச்சியெல்லாம் அமைவாங்களா? நீங்க உங்களோட பாதையில சரியான முறையில போனா எத்தனை பேர் கல்லெறிஞ்சாலும் அதெல்லாம் நீங்க கணக்கெடுக்காம போனா உங்களுக்கு பின்னால நீங்க இவ்வளவு தவறுகள் செய்து கூட உங்களுக்கு பின்னால இவ்வளவு மக்கள் அணி திரள்றாங்கண்டா, நீங்க இன்னும் சிறப்பாக செயல்பட்டா எவ்வளவு மக்கள் உங்களுக்கு பின்னால அணி திரள்வாங்க. மக்கள் முட்டாள்கள் இல்லை, மக்கள் சிந்திப்பாங்க. அதனால நீங்க சரியான முறையில் நடந்து கொள்ளுவோம். அதே சமயத்துல எல்லார்ட்டையுமே பொதுவா நான் கேட்டுக்கொள்றது, நீங்க செய்யற கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், செய்யற செயல்களும், இந்த டிக்டாக்ல எல்லாம் இந்த கௌசல்யா அவங்களை ஆபாசமான முறையில கெட்ட வார்த்தைகளையும் தூசணத்தால கதைச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்றீங்க, வைத்தியரோட இணைச்சு கதைக்கிறீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது வேற இனத்தை நீங்க கேவலப்படுத்துறீங்க. எங்கட இனத்தை, எங்கட மக்களை, எங்கட அம்மாவை, எங்கட சகோதரியை, எங்கட தங்கச்சியை தான் நீங்க கேவலப்படுத்துறீங்க. வைத்தியர் அவங்க இனிமேலாவது நீங்க சரியான முறையில செயல்படுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒரு தடவை ஒரு மனுஷன் தவறு பண்ணலாம், 2வது தடவை தவறு பண்ணலாம், 3வது தடவை தவறு பண்ணலாம். இப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் உங்கள் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. நீங்க முட்டாள், உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது, இது நிறைய அரசியல்வாதிகள், நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரானவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள். இதுக்கு இப்ப உங்களுக்கு சார்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இதை மத்தவங்க சொல்லும் போது வலிக்கும் என கவலைப்படுவாங்க. அப்ப நீங்க அதுக்கேற்றாற் போல நடந்து கொண்டீங்கன்னா
உங்களுக்கு உங்கள் மேல விருப்பம் வச்சிருக்கிறவங்களுக்கு கவலை இருக்குமா இருக்காதா? அதை நீங்க சிந்திக்கணுமா சிந்திக்க கூடாதா? நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளணும். ஒரு தலைவர் உங்களோட தந்தை யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். எதிரியா இருந்தாலும் அவனோட நீங்க அவனை வெட்டுவன், கொல்லுவன், அவனை துப்பாக்கியால சுடுவன், நான் ஆட்சிக்கு வந்துட்டா உன்னைய தூக்குவன், இது போல கதைக்க கூடாது. எதிரியாக இருந்தா கூட அவனையும் நீங்க அரவணைச்சு செயல்படும். அது போல செயல்பட்டாதான் உங்களுக்கு அட நான் எதிரியாக இருந்தாலும் நான் துரோகமே செய்தாலும் அட என்னோட அவன் அன்பாக நடந்து கொள்றான், அவன் என்னையும் ஆதரிக்கிறான். உங்களோட சூழ்நிலை மாறும். நாங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கக்கூடாது. உண்மையா நான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு 20 நாள் ஒரு மாதம் கூட முடியலன்னு எல்லாருமே அப்படியே சுக்கு நூறா அப்படியே சிதறீங்க. உங்களோட இருக்கிற ஒரு சகோதரி ஒருத்தவங்களையே இவ்வளவு தூரத்துக்கு விமர்சனம் உள்ளாகுதுன்னா அதை நீங்க கடந்து போறதுக்கு பார்க்கணும். அதுல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் கல்லறிகிறாங்கன்னா அதுக்கு உட்காந்து இருந்து நின்று பதில சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு. எங்கட இனத்தை உண்மையாவே ஒரு ஒரு கடவுளா பார்த்து, இறைவனா பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்காண்டாப்பா, இதை சரியான முறையில பயன்படுத்துங்க. மறுபடியும் 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 இதை பார்க்கும்போது எங்களுக்குன்ற ஒரு மண் இல்லை, எங்களுக்குன்ற ஒரு இனம் இல்லாம போகும், எங்களுக்குன்ற இருக்கிற ஒரு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இல்லாம போகும். தலைவர் பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாங்க. அப்ப தலைவர் என்ன செய்யறாருன்னா, எதிரியாக இருந்தா கூட அந்த பாட்டை நீங்க நிறுத்தணும், அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாரு. காரணம் என்னடா, எதிரியாக இருந்தாலும் பண்பாக நடந்து கொள்வோம், அவங்களோட பண்பாக செயல்படுவோம். நீங்க கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கான எதிரிக்கு நீங்க கதைக்கிற வார்த்தைகள் மட்டும் இல்ல, உங்களை நேசிக்கிற உங்களுக்கு பின்னால இருக்கிற மக்களை நீங்க தாக்குறீங்கன்றத புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால இன்றைக்கு இவ்வளவு தவறுகள் நீங்கள் செய்தால் கூட, இவ்வளவு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட உங்களுக்கு பின்னால மக்கள் நேசிக்கிறாங்க. அப்ப நீங்க சிறப்பாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு சில விஷயங்களை செய்யுங்க. அதுக்கு முதலே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளவு கவலையா இருக்குது. ஒரு சுக்கு நூறா தேங்காய் சிதற மாதிரி எல்லாருமே சிதறி போறீங்களாப்பா. உண்மையாவே ரொம்ப ரொம்ப கவலையான விஷயம். இது போல நடந்து கொண்டீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வெறுக்கவே முடியாத ஒரு வெறுப்பை நாங்களும் உங்கள் மேல வெறுப்பை கொட்டுற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு முடியாத ஒரு வெறுப்பு வருது அப்படியா இருந்துச்சுன்னா, இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த மனுஷன் சொல்றாரு அவர் இந்த தபால் மூல வாக்குகள் நடந்துருச்சா, அவர் வெளிநாடுல சுவிஸ்லயே எங்கே ஏதோ ஒரு நாட்டுல இருக்கு, அவர் கால் பண்ணி சொல்றாரு அவங்களோட குடும்பங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த அர்ச்சனா அவங்களுக்கு வாக்குகளை போடுங்க, இந்த மயூரன் அவங்களுக்கு எல்லாம் சில விஷயங்களை கைக்குறேன். அப்ப என்ன சொல்றேன்டா, இன்றைக்கு நீங்க சொல்றீங்க மயூரன் அவங்களுக்கு போடுங்க, நாளைக்கு அவருக்கு போடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான் அவங்க வாக்குகளை போட்டாங்க, நான் எதை நம்புறது? இப்ப சீமான் அவங்க சொல்ற மாதிரி தான், ஒன்று அந்த பக்கத்துல காலை வச்சிருக்கோம் ரோட்ல, இல்லைன்னா வீதியில இந்த பக்கத்தை காலை வச்சிருக்கோம். ரெண்டு பக்கத்தை கவுட பிரிச்சு கொண்டு நின்றீங்கன்னா உங்களுக்கு லோரியில் அடிப்பட்டு தான் செத்து போயிருக்கு. அப்ப இதெல்லாம் உங்கள மேல பாக்குறதுக்காக கோபத்துல கதைக்க இல்லை. ஒரு பக்கம் நிக்கணும், ஏதாவது ஒரு பக்கம் நீங்க நிக்கணும், ரெண்டு பக்கமும் காலை வைக்க முடியாது. ஆத்துலையும் காலை வச்சு சேத்துலையும் காலை வச்சு அப்படின்னா கஷ்டம். ஏனென்றா உங்களோட நம்பி வந்திருக்காங்க. அந்த தங்கச்சியை நீங்க பாதுகாக்கணும்டா. நீங்க மத்தவங்க கதைக்கிறே கேண்டாப்பா, நீங்க சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க. நாங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க. ஒரு சாதாரணவங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு வைத்தியம் படிச்ச மக்களை நீங்க படிச்சாக்களை இது போல நடந்து கொண்டா யாரை நம்புறது? யோசிச்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. நன்றி மக்களே, சிந்திச்சுக்கோங்க. வைத்தியரவங்களும் சிந்திச்சுக்கோங்க. நல்லா செயற்படுவீங்க அப்படின்னு நம்புறோம். பார்ப்போம்.